சிவப்பு இயக்கங்களிலே இருந்த ஒரு கருப்பு காந்தி அவர். கல்யாணம் எப்படி கொண்டாட்டமாக நிகழ்த்தப்படுகிறதோ அதுபோல ஒரு நிறை வாழ்க்கை வாழ்ந்த பெரிய மனிதருடைய வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்றுதான் தமிழர்களுடைய மரபு சார்ந்ததே. கல்யாண சாவுன்னே சொல்லுவாங்க. உழுபவனுக்கே நிலம் சொந்தம்ங்கிற போராட்டம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் என்று பல போராட்டங்களே அவர் நடத்தினவர். 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது. ஓராண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். பொலிட்டிக்கல் ஜெயிலுக்கு போனாலும் ஜெயிலு தானே. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர், சிறையில் கிடந்தாள், படிப்பை முடிக்காத ஆள், உத்தியோகம் பார்க்காத ஆள், வருமானம்னா என்னென்னு தெரியாத ஆள், வசதி வாய்ப்பு இல்லாதவர், இவருக்கு போய் பொண்ணு கொடுக்கலாமா நீ அப்படிங்கிறதுக்கு அண்ணாசாமி சொல்கிறாரு, என் மகள் வீட்டை பார்த்து கொள்வாள், என்னோட மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய மருமகனாக இருக்கக்கூடியவர் நாட்டை பார்த்துக் கொள்வார். 1 கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுத்தாங்க அவருடைய கட்சி சார்பா. அவருடைய தோழர்கள்லாம் சேர்ந்து கட்சிக்கே திருப்பி கொடுத்துட்டாரு. 10 லட்சம் ரூபா தகைசால் தமிழர் விருது தமிழ்நாடு அரசு வழங்குகிறது. கையில் இருக்கிற 5000 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்துட்டாரு. எந்த இடத்திலும் தனக்கென்று அவர் வாழல. ஓட்டு கேட்க போகும்போது கூட்டணி கட்சியினுடைய எல்லா கொடிகளும் கட்டியிருப்பாங்கல்ல வாகனத்துல, முஸ்லீம் லீக் கொடியை ஒருத்தன் புடுங்கி ஒழிச்சு வச்சிருக்கான். யாருன்னு கேட்டிருக்காரு. நான் தாங்க முஸ்லீம் லீக்காரன். ஏன் ஒழிச்சு வைக்கிறது? கொடி இருந்தால் ஓட்டு போட மாட்டாங்க அவரு சொல்லியிருக்காரு. ஓட்டு போடுறான் போடலை. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் திறனாய்வாளர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தகைசால் தமிழர், முதுபெரும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், இந்திய விடுதலை போராட்ட வீரர் திருமிகு நல்லக்கண்ணு அவர்கள் இன்னைக்கு எதிர்பாராத விதமாக இறந்து போயிருக்கிறார். அவரை பற்றிய வரலாற்று பக்கத்தை சொல்லுங்க சார். தோழர் நல்லக்கண்ணு ஒரு நிறைவாழ்வை வாழ்ந்திருக்கிறார். கிராமப்புறங்கள் எல்லாம் ஆண்டு அனுபவித்து வாழ்க்கையை முடித்தவர்களை அந்த சாவை கொண்டாடுவார்கள். அந்த சாவுக்கு பேரே கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் எப்படி கொண்டாட்டமாக நிகழ்த்தப்படுகிறதோ அதுபோல ஒரு நிறை வாழ்க்கை வாழ்ந்த பெரிய மனிதருடைய வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்றுதான் தமிழர்களுடைய மரபு சார்ந்ததே. கல்யாண சாவுன்னே சொல்லுவாங்க. அதை ஏறத்தாழ தன் வாழ்க்கையிலே 15 வயதில் பள்ளி பருவத்திலே பழவேசன் செட்டியார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியருடைய கம்யூனிச கருத்துக்களை கேட்டு தன் வாழ்நாளை சுதந்திர போராட்டத்திற்கு ஒப்படைத்து கல்லூரியிலே முதல் 2 ஆண்டுகள் படிக்கிற காலத்திலே மிக தீவிரமான போராட்டங்களிலே ஈடுபட்டு, 2ஆம் உலகப் போர் காலகட்டங்களிலே மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களிலே ஈடுபட்டு தன்னை 15 வயதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து 18 வயதிலேயே கம்யூனிஸ்டாக மாறியவர் தோழர் நல்லக்கண்ணன். அது அவங்க குடும்ப பெயர். அவங்க தாத்தா பேரும் நல்லக்கண்ணன். அவங்க குடும்பத்தினுடைய ஒரு பெயரைத்தான் அவருக்கு சூட்டி இருக்கிறார்கள். அவங்க அப்பா ராமசாமி, அதனால தான் இரா நல்லக்கண்ணு. ராமசாமி மகன் இந்த மாதிரி போராட்டக்காரனாக மாறுவதை விரும்பவில்லை. ராமபக்தர்னு சொல்றாங்க அவருடைய அப்பா. ஆமாம், விரும்பவில்லை. இவர் மிக தீவிரமாக போராட்டங்களிலே இறங்கி விவசாயிகள் போராட்டம், உழுபவனுக்கே நிலம் சொந்தம்ங்கிற போராட்டம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் என்று பல போராட்டங்களே அவர் நடத்தினவர். 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது. ஓராண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இவர் தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறையால் தேடப்படுறாரு. அது தலைமறைவு வாழ்க்கையில் இருக்காரு. ஒரு கிராமத்தில், புளியூர்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு தோழருடைய, ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு தோழருடைய வீட்டில் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கு அவர் இருக்கும்போது பிடிக்கிறாங்க. போலீஸால் அவர் பிடிபடுகிற போது அவர் கைகளிலே வெடிகுண்டு இருந்தது. அவர் நினைத்திருந்தால் போலீஸ் மேலே தூக்கி போட்டிருக்கலாம், வெடிக்க விட்டுருக்கலாம், எல்லாத்தையும் செதற ஓட விட்டுருக்கலாம். ஆனால் அவர் காவல்துறையில் அரெஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட நெல்லை சதி வழக்கு என்று சொல்வார்கள். அந்த வழக்கிலே அவர் ஏறத்தாழ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிறைய தோழர்கள், பல தண்டாயுதம் நிறைய தோழர்கள் வரிசை இருக்கிறது. இவர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். இவரெல்லாம் தூக்கு தண்டனை கைதிகளாக மாற வேண்டிய அளவிற்கு தண்டனை. அதற்கு பின்பு நீங்கள் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறார்கள். 52 கம்யூனிஸ்ட் கட்சி தடையெல்லாம் நீக்கப்பட்டதற்கு பின்பு கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டில் போய் கோரிக்கை வைக்கிறாங்க. அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்ட எங்கள் தோழர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நாடாளுமன்றத்திலும் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள், போராட்டம் செய்கிறார்கள். நாடு முழுக்கவும் போராட்டம் செய்கிறார்கள்.
அதனுடைய விளைவாக பல பேர் விடுவிக்கப்படுகிறார்கள், அரசியல் கைதி எல்லாம் விடுவிக்கப்படுறாங்க. ஆனால் இவர் மீது வெடிகுண்டு வழக்கு இருக்கிறதுனால விடுவிக்க முடியாது என்று ஏறத்தாழ இவர் 73 வரைக்கும் ஜெயிலில் இருக்கணுங்கிற நிலைமை. அப்புறம் ஒரு 7 ஆண்டு கால சிறை வாழ்க்கைக்கு பின்பு ஒரு வெளியில் வர்றாரு. நம்மோடு போராடிய ஒரு பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சிக்காக தன் இளமையை தியாகம் செய்து சிறைக்கு போனவர் என்கிற அடிப்படையில் அவருக்கு பெண் கொடுப்பதற்காக அந்த கட்சியினுடைய தோழர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணாசாமி என்று சொல்லக்கூடியவர் தன் மகள் ரஞ்சிதத்தை அவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். ரஞ்சிதம் ஒரு பள்ளி ஆசிரியை. அப்போ கேட்குறாங்க எல்லாரும், அந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், பொலிட்டிக்கல் ஜெயிலுக்கு போனாலும் ஜெயிலு தானே, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர், சிறையில் கடந்தாள், படிப்பை முடிக்காத ஆள், உத்தியோகம் பார்க்காத ஆள், வருமானம்னா என்னென்னு தெரியாத ஆள், வசதி வாய்ப்பு இல்லாதவர், இவருக்கு போய் பொண்ணு கொடுக்கலாமா நீ அப்படிங்கிறதுக்கு அண்ணாசாமி சொல்கிறாரு, என் மகள் வீட்டை பார்த்துக்கொள்வாள், என்னோட மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய மருமகனாக இருக்கக்கூடியவர் நாட்டை பார்த்துக்கொள்வார் என்று இந்த போராட்ட களத்திற்கு உறுதுணையாக ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு சாதி ஒழிப்பு போராளி அண்ணாசாமி. அவர் கிட்டத்தட்ட 83 வயதில் இருக்கும்போது அவர் வெட்டி கொலை செய்யப்படுறாரு. சாதி பிரச்சனைகளால் கொலை செய்யப்படுறாரு. அப்படி கொலை செய்யப்படுகிற போது எதிர்த்தரப்பை பழிவாங்குவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது கூட அது ஜெயலலிதா காலகட்டம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெயலலிதா காலகட்டம் முதல்வராக இருந்தாங்க, அவங்க ஜெயலலிதா முதல்வர் இருக்காங்க அந்த காலகட்டம் அது. அப்ப அவர் சொல்றாரு, யாரு நல்ல கண்ணு, இந்த கலவரம் பரவிடக்கூடாது, பழிக்கு பழி, கண்ணுக்கு கண்ணு, காலுக்கு கால்னு வெட்டிடக்கூடாது, இப்படி இருந்தால் நாடு விளங்காது, அந்த மாதிரி வன்முறையை தூண்டாதிய என்று சாதி கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதி வருகிற போது அது ஏழை குழந்தைகளுக்கு, விவசாய வீட்டு குழந்தைகளுக்கு, பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு. அந்த நிதியெல்லாம் அமைதி காப்பதற்கு ஒரு காரணமா இருக்கிறார். அவர் வச்ச கோரிக்கை என்ன தெரியுமா? அப்ப சாதி பெயரால போக்குவரத்து கழகங்கள் இருக்கிறது, அந்த பெயரை நீக்க வேண்டும் அப்படின்னு இவர் தான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி ஜெயலலிதா காலத்தில் அது உத்தரவாக்கப்பட்டது. சாதி தலைவர்கள் பெயர்கள் அனைத்துமே நீக்கப்பட வேண்டும் என்பதில் ஒத்துக்கிட்டாங்க அவங்க. இப்படி அவருடைய அரசியல் என்பது தனி மனித வாழ்க்கை வேறு, பொது வாழ்க்கை வேறு. பார்ட் டைம் புரட்சிக்காரர் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் கொஞ்சம் ஜனநாயகமாக இருப்பேங்க, சனிக்கிழமை சர்வாதிகாரியாக இருப்பாங்க அப்படிங்கிறது அல்ல. ஏன்னா அவர் எவ்வளோ எளிய வாழ்க்கை வாழ்கிறாருன்னா, ஒரு முறை காரில் ஒரு தொலைதூர பயணத்தில் போயிட்டுருக்கிறாரு. யார்? பீட்டர் அல்போன்ஸ், காங்கிரஸ் கட்சிக்கார். போகும்போது பஸ் ஸ்டாண்டு திண்டில் ஒருத்தர் படுத்து கிடக்காரு. அது தெரிஞ்ச ஆள் மாதிரி இருக்கு அந்த முகம் அப்படின்ட்டு இப்போ காரை ஸ்லோ பண்ண சொல்லிவிட்டு உத்து பார்த்தா நல்ல கண்ணு படுத்து கிடக்காரு. எங்கே? பஸ் ஸ்டாண்டில். அரை தூக்கத்தில் தான் இருந்திருக்காரு. கொசுக்கடியில் கிட்ட போய் ஐயா அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்லியிருக்காரு. என்ன இங்கே படுத்து கிடக்கிய? கட்சி கூட்டத்துக்கு வந்தேன், வந்த இடத்துல கடைசி பஸ்ஸை விட்டுட்டேன், கூட்டம் முடிச்சு கடைசி பஸ் ஏறதுக்காக வந்தேன், வந்த இடத்துல எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சி விட்டேன், கடைசி பஸ்ஸை விட்டுட்டேன். விடிய காலையில் தான் பஸ்ஸு, 3 மணிக்கு தான் பஸ்ஸு, கடைசி பஸ்ஸு போயிடுச்சு, அது வரைக்கும் கொஞ்சம் உருண்டுக்கலான்னு இருக்கேன். பீட்டர் அல்போன் சொல்கிறாரு, வாங்க வண்டியில் ஏறுங்க, நான் கொண்டே விடுறேன் அப்படின்னா. இல்லை வேணாம், யாருக்கும் தொந்தரவு செய்யக்கூடாது. இப்போ கட்சி தோழர்களுக்கு சொன்னால் மறுபடியும் கூட்டு போயிடுவாங்க, யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது, நீ போயிட்டு வாங்க, நன்றி நினச்சி விட்றேன். அவர் பொது போக்குவரத்தில் பஸ்ஸில் அலைகிறாரு, ஆட்டோவில் வர்றாருன்னு சொல்லிட்டு நந்தன் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வந்தரே அவருக்கு கார் வழங்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் நேரடியாக கேட்டு பார்த்தா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சி மகேந்திரன் மூலமாக ஒரு தூது விடுறாரு. அப்போ அவருடைய 80வது பிறந்தநாள் விழா வருது. காமராஜர் அரங்கத்தில் பெரிய பிரம்மாண்டமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அவருடைய 80வது பிறந்தநாள் விழா நடக்கும்போது அங்கே வச்சு கொடுத்துருவோம் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில் அப்படின்னு பிளான் போடுறாங்க. கண்ணு வச்சு அது மாதிரி கொடுத்துருவோன்ட்டு. அப்போ கலைஞர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, யார்? அருணாச்சலங்கிற சொல்லியிருக்காரு. கலைஞர் திருப்பி கேட்டிருக்காரு, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழருக்கு கார் கொடுக்குறவங்கிறிய எப்படி பெட்ரோல் போடுவார், டிரைவர் சம்பளம் யார் கொடுப்பா, இதெல்லாம் யோசிச்சான்னு கேட்டான். கலைஞர் இப்படி கேட்டவுடனே அந்த அருணாச்சலங்கிற, ஐயா 2 நான் கொடுக்குறேன்யா, வண்டியை மட்டும் ஏற்றுக்கிற சொல்லுங்க அப்படின்னா. சரி விடு, பிறந்தநாள் விழாவில் அறிவிச்சிடும் சொல்லி அவர் மறுக்க முடியாத இடத்துல வச்சு பிறந்தநாள் விழாவில் கலைஞர் நிறைவுரையாற்றும் போது பேசிட்டார், கார் பரிசீலிக்கப்படுகிறோம். அன்னைக்கு அந்த சூழலில், மறுக்க முடியாத சூழலில் அந்த கார், அவர் வழங்கப்பட்ட காரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு கொடுத்துட்டார். 1 கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுத்தாங்க அவருடைய கட்சி சார்பா. அவருடைய தோழர்கள்லாம் சேர்ந்து கட்சிக்கே திருப்பி கொடுத்துட்டாரு. 10 லட்சம் ரூபா தகைசால் தமிழர் விருது தமிழ்நாடு அரசு வழங்குகிறது. கையில் இருக்கிற 5000 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்துட்டாரு. எந்த இடத்திலும் தனக்கென்று அவர் வாழலை.
இந்த 101 வயது வாழ்ந்திருக்கிறாரு, 15 வயதுல பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காரு, 85 86 வருஷம் இயங்கி இருக்கிறாரு. இந்த ஓராண்டு காலத்துல தான் அவர் கொஞ்சம் உடல்நலம் நலிவுற்று இருக்கிறது. 85 வருஷம் பொது வாழ்க்கையில அவருக்கென்று சொந்தமாக வீடு கிடையாது, காரு கிடையாது, தனக்கென்று எதுவும் சேமிப்பு கிடையாது. அவர் சேமித்து வைத்தது எல்லாமே 2000 புத்தகம் மட்டும்தான். அந்த புத்தகமும் சென்னையினுடைய பெருவெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அவரை அவர் வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துருச்சு, மழை நீர் பூந்துருச்சு. தியாகராய நகர் சிஐடி நகரில் டி நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அவர் குடியிருந்தார். அப்போ தண்ணிக்கெல்லாம் அவரே கிடக்கிறாரு. படகுல போய் மீட்டு வந்தாங்க தோழர். அப்போ கூட அவர் சொல்றாரு, சாக போகிற கிழமை என்னையை தூக்குறீலையா, பல மக்களை போய் பாரியாருனாரு. நீங்களும் மக்கள் தான் வாங்கன்னு தூக்கி கொண்டு அவரை காப்பாற்றி விட்டார்கள். அந்த அந்த அரசு குடியிருப்பு சார்ந்தது, அது இடிக்கப்பட்டது. அப்போது அவருக்கு வீடு வழங்க வேண்டும்ங்கிற கோரிக்கையெல்லாம் இழுத்தது. அப்பொழுது எல்லாருக்கும் வீடு கிடைக்கிற நாள் வருகிற வரைக்கும் நமக்குன்னு தனி வீடு கிடையாது என்பதில் உறுதியாக இருந்தார். அவர் மகள் வீட்டில் இருந்தார். அப்போ அந்த எளிய வாழ்க்கை இருக்குல்ல, தாமிரபரணியில் மணல் அள்ளுகிறார்கள், மணல் மாஃபியாக்கள் 1000 கோடி சம்பாதிக்கிறான் மணல் அள்ளி. அந்த மணல் மாஃபியாக்களுடைய இடத்துல இருந்து இந்த விவசாய நிலத்தை பாதுகாக்கணும், நிலத்தடி நீரை பாதுகாக்கணும் என்கிற போராட்டத்தில் அவரு களம் கண்டது மட்டுமல்ல, அவரே போய் நீதிமன்றத்தில் வாதாடினார். வாதாடி அதை தடுத்து நிறுத்தினார். அப்போ அவருக்கு வயசு 93 வயசு. இப்போ ரொம்ப பேர் என்ன பண்ணுறான்னா, சின்ன வயசுல 23 வயசுலேயே சுருண்டு படுத்துக்கிறான். பல பேர் கேட்டால் முடியலைங்க, கைகாலெலாம் சரியில்லை கேட்குறான். இளைஞர்களாக இருக்கும் போதே தன்னை முதியவர்களாக போல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்தில் 93 வயசில் தான் மணல் மாஃபியாக்களுக்கு எதிரான போராட்டத்தில் அவர் களம் காண்கிறார். இப்படி வாழ்க்கை நடுகளும் போராட்டம். எதன் பொருட்டும் அவர் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருடைய தோழர் வீட்டில் அவர் இருக்கும்போது போலீஸ் பிடிக்கும் போது அவரை சித்திரவதை செய்து பூட்ஸ் காலால் மிதித்து அவர் அடர்த்தியாக ஆஜானு பாகவாக இருந்த அந்த இளமை காலத்தில் துருதுருன்னு இருந்த அந்த மீசையில் சிகரெட்டு சுருட்டு வச்சு தீ வச்சு எரித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மயிரா பிடுங்கி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. எதற்கு? சக கட்சிக்காரனை காட்டி கொடுங்க. ஒரு போராட்டக்காரன் யார் இருக்கான்னு சொல்லி அந்த நெல்லை சதி வழக்கில் யார் இருக்கான்னு எல்லாத்தையும் காட்டி கொடு என்று சொல்வதற்காக போலீஸ் சித்திரவதை செய்கிறது. அதில் பெரிய வரலாற்று அதிசயம் என்னன்னா, அப்படி சித்திரவதையில் ஈடுபட்ட அன்றைக்கு இளம் காவலராக இருந்த ஒருவரை பல ஆண்டுகள் கழித்து ஒரு முறை அவர் பார்க்கிறார். அவருக்கு ஞாபகம் இல்லை யாருன்னு. ஒருத்தன் டிஎஸ்பியாக இருந்து சல்யூட் அடிக்கிறான். என்னை தெரியுதா ஐயான்னு கேட்குறான். தெரியலையாங்கிறாரு. நான் தான் உங்களை சித்திரவதை பண்ணுவேன், உங்களை அடித்து உதச்சவேன். அந்த பாவத்துக்கு நான் டயாலிசிஸில் இருக்கேன், நோய்வாய்ப்பட்டிருக்கேன், உனக்கு என்ன உதவி செய்யணும்னு கேட்டிருக்காரு. யார்? தன்னை சித்திரவதை செய்தவனுக்கு சொல்லியிருக்கான், நான் இந்த பக்கம் இருக்கேன், திருநெல்வேலி நாங்குநேரி பக்கம் இருக்கேன், என் சொந்த ஊர் நாகர்கோயில், வைத்தியம் பார்க்குறதுக்கு எனக்கு அந்த சொந்த ஊரில் இருந்தால் ஒரு வாய்ப்பு இருக்கும், வைத்தியம் பார்த்துட்டு குடும்பத்தோடு இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும் சொன்னாங்கன்னா 1 மணி நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருக்காரு. அதைத்தான் இன்றைக்கி கவிஞர் வைரமுத்து தன்னுடைய இரங்கலில் சொல்கிறாரு, சிவப்பு இயக்கங்களிலே இருந்த ஒரு கருப்பு காந்தி அவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்து மக்கள், பாதிக்கப்பட்டவர்கள், விவசாய கூலிகள், அவர்களுக்காக மட்டுமே நடக்கிற போராட்டங்களில் தான் அவர் தன் வாழ்நாளை இளமை முழுக்க செலவழிச்சிருக்கிறாரு. அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக பெரிய தலைவராக இருக்கிறவர் சொல்லியிருக்காரு, இவர் ஒரு பெரிய விவசாயிகளினுடைய மிகப்பெரிய தலைவராக வருவார் அப்படின்னு. 92 காலகட்டங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்திருக்கார். 13 ஆண்டு காலம் இருந்திருக்கார். 2 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறார். 1980 காலகட்டங்களில் தேர்தலை சந்தித்தார். அப்போ அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறார். அவர் ஊரில் தோற்கடிக்கப்பட்டார். எம்ஜிஆர் அலையில் விட்டு போயிட்டாங்க. கோயம்புத்தூர்லேயும் அவர் போட்டிட்டார். கோயம்புத்தூரில் எப்போ போட்டிட்டார்னா, எம்பி எலெக்ஷனு கோயம்புத்தூருடைய இந்து முஸ்லீம் கலவரமாக அது மாறி குண்டுவெடிப்பு நிகழ்ந்து கலவரம் ஓய்ந்த பின்பு அமைதியை நிலைநாட்டுவதற்காக தேர்தல் அணிக்கிறார். அவரை எதிர்த்து நின்றது இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக சார்பாக நிற்கிறார். இஸ்லாமியர்கள் குண்டு வைத்தார்கள் என்கிற கோபத்திலே அந்த மக்கள் ரொம்ப பெரிய கோபாவேசத்தில் இருந்தபோது இவர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர், இவருக்கு எப்படி ஓட்டு போட முடியும்னு மக்கள் அவரை கைவிட்டுட்டான். அந்த காலகட்டத்தில் 99 காலகட்டங்களில் மக்களவை தேர்தலில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக போராடின அந்த காலகட்டங்களில் வேலை செய்த தோழர்கள் இருக்காங்களே, இடதுசாரி தோழர்கள், பல பேர் அதை நினைவு கூறுறாங்க. அப்போ ஓட்டு கேட்க போகும்போது கூட்டணி கட்சியினுடைய எல்லா கொடிகளும் கட்டியிருப்பாங்கள்ல வாகனத்தில்,
முஸ்லீம் லீக் கொடியை ஒருத்தன் பிடுங்கி ஒழிச்சு வச்சுருக்கான். நீ யான்னு கேட்டிருக்காரு. நான் தாங்க முஸ்லீம் லீக்காரன் அப்படின்னு. ஏன் ஒழிச்சு வைக்கிறவர் இருக்காரு. கொடி இருந்தால் ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஓட்டு போடுறான் போடலை, கூட்டணி கட்சிக்கான மரியாதைன்னு ஒன்று இருக்குது. கொடியை முதல்ல வையப்போ தான் வருவேன் இருக்கார். அதனால் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பது, ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பது, மத சிறுபான்மை மக்களின் பக்கம் நிற்பது என்கிற அறவழி போராட்டங்களிலேயே தன்னுடைய ஆயுள் மொத்தத்தையும் அவர் நிலைகுலைந்து கண்ணீர் சிந்தியது என்பது அவருடைய மனைவியின் மரணத்தில் மட்டும்தான். 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2016 அவருடைய துணைவியார் அந்த ரஞ்சிதா அம்மாள். அதாவது பொது வாழ்க்கைக்கு ஒருவர் வந்து தீவிரமாக இயங்குவதற்கு குடும்பம் எதிர்நிலைப்பாடு அவங்க அப்பாவே ஒத்துக்கலை. ஆனால் அவருடைய மனைவி வாழ்நாள் முழுக்க அவருடைய அருமை பெருமை தெரிந்து அவருக்காக முழுக்க ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறாங்க. இப்பொழுது மட்டும்தான் அவர் கண் கலங்கியிருக்கிறார். அதனால் ஒரு நிறை வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் வந்து உள்ளும் புறமும் 2 வாழ்க்கையை அவர் வாழலை. ஏன்னா எனக்கே அவரோட பர்சனலாக ஒரு அனுபவம் உண்டு. எல்லை போராட்ட வீரர், கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணைப்பதற்கான போராட்டத்தை வந்து எல்லை போராட்ட வீரராக திகழ்ந்த கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அப்படின்னு சொல்லக்கூடியவர். அன்றைய காலத்தில் ஒரு கொடிக்கால் செல்லப்பாவாக இருந்தவர். அவர் பின்னால் இஸ்லாத்தில் இணைந்தார். அந்த கொடிக்கால் செல்லப்பாவாக இருந்தவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக நீண்ட காலம் பணியாற்றியவர். ஓகே. அப்போ நல்லகண்ணோட அவர் நெருங்கி பழகினவர். அந்த டாக்குமெண்ட்ரி நான் எடுத்தேன். அப்போ நல்லகண்ணோட போய் ஒரு பேட்டி எடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சி, அவருடைய சிஐடி நகர் வீட்டில் போய். அப்போ அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு சுற்றி புஸ்தகம் இருக்குது, ஒரு டேபிளில் போட்டு உட்காந்துருந்தார். அப்போ நானும் ஒரு நண்பரும் போய் ஒரு கேமராமேனும் போகிறோம். சேகுவாராவினுடைய ஒரு படம் ஒன்று இருந்துச்சு. அது ஃப்ரேமுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு டேபிளில் வைக்கிற மாதிரி அதை செட் பண்ணி வச்சு ஃப்ரேம் செட் பண்ணி அவருடைய நேர்காணலை தொடங்கலான்னு ஆரம்பிக்கும் போது நல்லகண்ணையா கேட்டார், எதுக்கு அந்த படத்தை வச்சேன் கேட்டார். நான் சொன்னேன், அவர் இடதுசாரியினுடைய ஒரு பெரிய உலக அளவில் தலைவர், நீங்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய தலைவர். ஃப்ரேமில் வந்து அழகாக இருக்கும் ஒன்று, 2வது சித்தாந்த ரீதியாக சேகுவாராவையும் உங்களையும் இணைக்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம் அது. அந்த படத்தை உங்களுக்கு எடுனார். சேகுவாரா படத்தை ஏன்னு கேட்டேன். சொன்னார், தான் நம்பிய கொள்கைக்காக உயிர் விட்டவன் சேகுவாரா. அந்த தியாகத்துக்கு முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது. கம்யூனிஸ்டாக வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் எனக்கு அந்த தகுதி இல்லை. அவர் போட்டா பக்கத்தில் வச்சுக்கோ, அது எடுத்துருந்தார். இன்றைக்கி சேகுவாரா டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் பேர் மால்லையும் பார்லையும் சுற்றிட்டுருக்காங்க. தனக்கே அந்த தகுதி இல்லைன்னு சொன்னார். அந்த எளிமை, அந்த போராட்ட குணம், அந்த வலிமை, அதாவது ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கான் சொத்து சேர்த்து வச்சா நம்ம நல்லா வாழ்ந்துடலாம், கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சா நல்லா வாழ்ந்து, அவன்லாம் பல நோய்வாய்ப்பட்டு ரொம்ப போகக்கூடாத வயசில் போயிடுறாங்க. இவர் வந்து ரோட்டு கடையில் தான் சாப்பிட்டுப்பார். கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து இருக்கிற ஒரு ஊழியருடைய வாழ்க்கை எவ்வளவு. அப்போ மக்களுக்காக போராட்ட காலத்தில் நிற்கிறவர்கள் அவன் தான் நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க. தனக்கென வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை சுருங்கிடும். பிறர் வாழ்வுக்காக வாழ்கிறவர்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க, சாகவே மாட்டாங்க. ஆமாம், அவர்கள் வரலாற்றில் சாகடிக்கப்பட முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காரு. இப்போ இறந்த உடலை கூட மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு உடல் தானம் செய்கிறார். இப்போ இறப்பிற்கு பின்பும் இந்த சமூகத்தின் பாடமாக தான் அவர் தொடரப் போகிறார். தன் வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலையும் சாதி மதங்களுக்கு இடம் தராமல் வர்க்க ரீதியான போராட்டங்களில் கையறு நிலையில் இருப்பவர்களை கரை சேர்ப்பதற்காக தன் வாழ்க்கையை கரைத்து கொண்டு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இந்த நூற்றாண்டில் நம் கூட வாழ்ந்திருக்கிறாரு. அரசியல் இன்னைக்கு யார் சார் யோக்கியனா இருக்கான்னு கேட்கக்கூடிய அயோக்கியர்களுக்கு இவருடைய வாழ்க்கை ஒரு பாடம். ரொம்ப ஒரு உருக்கமான பதிவை பதிவிட்டிருக்கீங்க சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.